ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோவை சமையலில் ஆட்டு ரத்த பொரியல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமாங்க. முதல் ரத்தத்தை வந்து நல்லா கை வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் 2 வந்து நல்லா வந்து பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கக்கூடிய ரத்தத்தை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு அப்படியே கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து கலர் வந்து மாறும். மாறுற டைமில் வருங்க தண்ணி வந்து தனியாக பிரிஞ்சு வரும். அப்போ தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் விடணும். நல்லா சிம்மில் வச்சு நல்லா வணக்கி விடுங்க. இப்போ வந்து நல்லா தண்ணி சுண்ணதுக்கப்புறமா அரை மூடி தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துற அளவுக்கு பொரியல் வந்து செமையாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து விட்டமின் பி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதிக கொழுப்பு இருந்துச்சுன்னா கம்மியாகும். டயட்டில் இருக்கவங்களும் இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.